அலகு 10 உலக அரங்கில் மலேசியா. நீங்கள் கற்கப் போவது என்ன? மலேசியா உறுப்பியம் பெற்றிருக்கும் வட்டார பன்னாட்டுக்கு அமைப்புகள். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பில் ஆசியான், மலேசியாவின் பங்கேற்பு. காமன்வெல்த், உலக இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பு OIC, ஐக்கிய நாடுகள் சபை PBB ஆகியவற்றில் மலேசியாவின் பங்கேற்பு. வட்டார பன்னாட்டு அமைப்புகளில் மலேசியா. வட்டாரம். வட்டார அமைப்பு. மலேசியா 3 வட்டார அமைப்புகளில் உறுப்பியம் பெற்றிருக்கிறது. தென்கிழக்கு ஆசிய நட்புறவு பொருளாதார உடன்படிக்கை, சவுத் ஈஸ்ட் ஏஷியா ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் எக்கனாமிக் ட்ரீட்டி CFET 1959ஆம் ஆண்டு உறுப்பியம் பெற்றது. கூட்டரசு மலாயா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் உறுப்பியம் பெற்றுள்ளன. தென்கிழக்கு ஆசிய கூட்டமைப்பு அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியா ASA 1969ஆம் ஆண்டு உறுப்பியம் பெற்றது. கூட்டரசு மலாயா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகள் உறுப்பியம் பெற்றுள்ளன. தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் ASEAN 1967ஆம் ஆண்டு உறுப்பியம் பெற்றது. தொடக்கத்தில் மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் ஆகிய 5 நாடுகள் மட்டுமே இதில் உறுப்பியம் பெற்றிருந்தன. வட்டார பன்னாட்டு அமைப்புகளில் மலேசியா. அனைத்துலகம். காமன்வெல்த் 1957ஆம் ஆண்டு சுதந்திரத்திற்கு பிறகு உறுப்பியம் பெற்றது. ஆங்கிலேயர் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற நாடுகள் இதில் உறுப்பியம் பெற்றுள்ளன. பன்னாட்டு அமைப்பு. மலேசியா பல பன்னாட்டு அமைப்புகளில் உறுப்பியம் பெற்றிருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபை, பர்த்துபுகன் பாங்சா பர்சாத்து 1957ஆம் ஆண்டு சுதந்திரத்திற்கு பிறகு உறுப்பியம் பெற்றது. அனைத்து நாடுகளும் இவ்வமைப்பில் உறுப்பியம் பெறலாம். அணிசேரா நாடுகளின் கூட்டமைப்பு பர்கராக்கன் நெகாரா பர்கச்சுவாலி 1907ஆம் ஆண்டு முதற்கொண்டு இணைந்தது. வளரும் ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்கா, தென் அமெரிக்கா இதில் உறுப்பியம் பெற்றுள்ளன. இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பு பர்த்துபுகன் கர்ஜசாமா இஸ்லாம் OIC 1969ஆம் ஆண்டு இவ்வமைப்பு தோற்றுவிக்கப்பட்டதிலிருந்து உறுப்பியம் பெற்று வருகிறது. தொடக்கத்தில் 57 நாடுகள் உறுப்பியம் பெற்றிருந்தன. மலேசியாவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பும். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு உருவாக்கத்தின் முன்னோடி நாடுகளில் மலேசியாவும் ஒன்றாகும். எனவே அவ்வமைப்பின் நோக்கத்தை அடைவதற்கு நமது நாடு எப்போதும் சீரிய முறையில் பங்காற்றி வருகிறது. மலேசியாவும் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பும். ஆசியான் சின்னத்தின் பொருள் நீலம், அமைதியும் நிலைத்தன்மையும். சிவப்பு உத்வேகமும் துடிப்பும். மஞ்சள் சுபீட்சம். வெள்ளை தூய்மை. 10 நெற்கதிர்கள் ஒற்றுமை, நட்புறவு ஆகியவரின் அடிப்படையில் உருவாக்கம் கண்ட ஆசியானின் குறிக்கோள். வட்டம் ஆசியான் அமைப்பின் ஒருமைப்பாடு. ஆசியானில் மலேசியா உறுப்பியம் பெற்றதால் ஏற்படும் நன்மைகள். பயன்களில் சில. அமைதியும் அரசியல் நிலைத்தன்மையும். அந்நிய சக்திகளின் தலையீட்டை தவிர்க்க 1971ஆம் ஆண்டு கோலாலம்பூர் தீர்மானத்தின் வழி ஆசியான் நாடுகளை அமைதி, சுதந்திரம் மற்றும் சார்பற்ற மண்டலமாக ஜோப்ஃபான் என பிரகடனப்படுத்தியது. சமூக பொருளாதார வளர்ச்சி. சராவாக் பினாங்குவில் பூரியா உரத் தொழிற்றுறை பொருளாதார திட்டத்திற்கு ஒத்துழைப்பை ஏற்படுத்தியது. சீவிளையாட்டுப் போட்டியை ஏற்று நடத்தியது. பயிற்சிகளும் ஆராய்ச்சிகளும். அறிவியல் கணித கல்விக்கான வட்டார ஆராய்ச்சி மையத்தை பினாங்குவில் நிறுவியது. ஆசியான் அமைப்பில் மலேசியாவின் பங்களிப்பு. ஆசியான் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை ஏற்று நடத்தியது. கம்போடியா மீதான வியட்நாமிய ஆக்கிரமிப்புச் சிக்கலை தீர்க்க உதவியது. தென் பிலிப்பைன்ஸ் அரசியல் நெருக்கடியை தணிக்க உதவியது. ஜோப்ஃபான் அமைப்பை பரிந்துரை செய்தது. ஆசியான் நாடுகள் கல்வி அமைச்சர்களின் அமைப்பில் பிர்தூபன் மந்திரி பலாஜார் ஆசியான் இணைந்தது. மலேசியாவும் காமன்வெல்த் அமைப்பும். நாடு சுதந்திரம் பெற்றது முதல் இன்று வரை காமன்வெல்த் அமைப்பில் மலேசியா பங்கேற்று வருகிறது. காமன்வெல்த் ஏற்பாட்டிலான நடவடிக்கைகளிலும் மலேசியா பங்கு பெற்று வருகிறது. காமன்வெல்த் அமைப்பில் மலேசியா சேர்வதனால் ஏற்படும் நன்மைகள். கல்வி. கல்வி தரத்தை உயர்த்த உறுப்பிய நாடுகளுடன் ஒத்துழைப்பு வாய்ப்பை வழங்குகிறது. காமன்வெல்த் உபாகர சம்பளம் வாயிலாக பல்வேறு துறைகளில் உயர்கல்வி பெறும் வாய்ப்பை மலேசியர்களுக்கு ஏற்படுத்துகிறது. வாணிகம்.
பொருளாதார மேம்பாடு தொடர்பான சிக்கல்கள் தொடர்பாக குரல் கொடுக்கவும் காமன்வெல்த் உறுப்பிய நாடுகளுடன் கலந்தாலோசிக்கவும் மலேசியாவிற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகிறது. அனைத்துலக சந்தையில் மலேசிய பொருள்கள், குறிப்பாக காமன்வெல்த் உறுப்பு நாடுகளில் ஊடுருவச் செய்வதை எளிதாக்குகிறது. சுகாதாரம் தொடர்பாக தத்துவம், கருத்துகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ள உறுப்பிய நாடுகளுக்கு வாய்ப்பை வழங்குகிறது. கோவிட்-19 பெருந்தொற்றை எதிர்கொள்ள உறுப்பிய நாடுகளிடையே தரவு, தகவல் பரிமாற்றத்திற்கு இணைந்து பணியாற்ற வாய்ப்பு வழங்குகிறது. இளைஞர் மற்றும் விளையாட்டு 1998ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியை ஏற்று நடத்தியது. காமன்வெல்த் செயலவை நடத்தும் பல்வேறு இளைஞர் கருத்தரங்குகளில் இளைஞர்கள் மலேசியாவை பிரதிநிதித்து கலந்து கொள்ளும் வாய்ப்பை வழங்குகிறது. காமன்வெல்த் அமைப்பில் மலேசியாவின் பங்களிப்பு. தென்னாப்பிரிக்காவில் அமலில் இருந்த நிற வேறுபாட்டை ஆதரிக்கும் கொள்கையை கண்டித்தது. 1993ஆம் ஆண்டு காமன்வெல்த் உறுப்பிய நாடுகளின் எதிர்ப்பின் காரணமாக இனவெறி கொள்கை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது. 1989ஆம் ஆண்டு காமன்வெல்த் அரசாங்க தலைவர்கள் கூட்டத்தை ஏற்று நடத்தியது. சுற்றுச்சூழல் தூய்மை கட்டு சிக்கல்கள் அனைத்தும் பாதுகாப்பதும் தொடர்பான பொறுப்பு லங்காவி பிரகடனம் 1989இல் நிறைவேற்றப்பட்டது. மலேசியாவும் இஸ்லாமிய நாடுகளின் கூட்டமைப்பும் இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பு அல்லது OIC உருவாக்கத்தின் முயற்சியில் நாட்டுத் தலைவர்களின் பங்கும் தலைமைத்துவத் திறனும் தெளிவாக வெளிப்படுகிறது. இஸ்லாமிய நாடுகள் கூட்டமைப்பின் நோக்கத்தை அடைய மலேசியா தொடர்ந்து முயன்று வருகிறது. சமாதான பேச்சுவார்த்தையின் வழி உலக அமைதியை நிலைநாட்டுவதில் மலேசியாவின் பங்கும் பங்களிப்பும் முக்கியமானது. மலேசியாவும் ஐக்கிய நாடுகள் சபையும் PBB ஐக்கிய நாடுகள் சபையில் ஐநா மலேசியாவின் பங்கேற்பானது உலக அமைதியை நிலைநாட்டுவதில் முன்னிலை வகிக்கிறது. உலகளாவிய பிரச்சினைகள் குறித்து மலேசியா தன் கருத்துக்களை ஐக்கிய நாடுகள் மாநாட்டின் மூலம் குரல் கொடுத்திருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில் மலேசியா சேர்வதனால் ஏற்படும் நன்மைகளில் சில: ஐக்கிய நாடுகள் சபை எடுக்கும் எந்த முடிவிலும் நாட்டின் நலனை பேணுவதும் தற்காத்தலும் அடங்கும். உலகளாவிய பல்வேறு சிக்கல்களில் மலேசியா தொடர்ந்து கருத்துக்களையும் நோக்கையும் தீவிரமாக வழங்க இயலுகிறது. சிக்கல்களை களைய மலேசியாவை அதிக ஈடுபாடு கொள்ள உதவுகிறது. மலேசியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம். பன்னாட்டு அளவில் வழங்கப்பட்ட அனைத்து பொறுப்புகளையும் நிறைவேற்றுவதில் மலேசியாவின் சீமையின் அங்கீகாரத்தை பெற்றிருந்த பங்களிப்பு ஐக்கிய நாடுகள். மலேசியாவுக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரம். மலேசியா யுனெஸ்கோ மூலமாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. இந்த அங்கீகாரம் உலக புராதன தளங்கள், உலக நினைவு பதிவு, அருவமான பண்பாட்டு மரபு பதிவுகள் போன்றவற்றையும் உள்ளடக்கியது. வழிகாயாட் ஊருதுவா இயற்கை சார்ந்த உலக புராதன தளங்கள். 2000 முதுகுகை தேசிய பூங்கா சராவாக். கினபாலு பூங்கா சபா. முதுகுகை சராவாக். உலக நினைவு பதிவு. வழிகாயாட் ஊருதுவா. மறைந்த தென் சல்ஹானின் கடிதங்கள் 1882 முதல் 1943. சலாலாங்கு சலாலா ஹின். திரங்கானு கல்வெட்டுகள். மானிடம் சார்ந்த அருவ புராதன பதிவு. மாங்கியோங். டொண்டன்டாங் சாயாங். சீலாட். வங்காங். மாங்கியோங். பண்பாடு சார்ந்த உலக பாரம்பரிய தளங்கள். மலாக்காவும் ஜார்ஜ்டவுனும் மலாக்கா நீரிணையின் வரலாற்று நகரங்களாகும். லெங்கோங் பள்ளத்தாக்கு அகழ்வாராய்ச்சி பாரம்பரியம் பேராக். மாணவர்களே, இதோ உங்களுக்கான பயிற்சி. சிந்தித்து பதிலளியுங்கள். நன்றி. தயாரித்தவர் ஆசிரியை திருமதி மஞ்சுளா.